சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. டீ, காஃபிக்கு நல்லாயிருக்கும். முதல்ல வர்க்கி பொரின்னு சொல்லிட்டு மல்டி லேயர் உள்ளது. 2வது ஜவ்வரிசிய வச்சு முறுமுறுன்னு ஒரு முறுக்கு பண்ண போறோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கையும் கடலை மாவையும் வச்சு ஒரு பட்டேட்டா வடா, அதாவது நார்த் இண்டியன் ஸ்டைல்ல ஒரு பஜ்ஜின்னு சொல்லலாம். இதோடையே சேர்த்து நம்ம வெங்காயம், அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு ஹெல்தியான லட்டு, சுகர், வெல்லம் எதுவுமே இல்லாமல். இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது வர்க்கி பூரி. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன். கோதுமையில் எப்படி ப்ரௌன் ஆகாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு நான் சொல்கிறேன். மைதா வந்து இதுக்கு தேவையே இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு 1.5 கப் நம்ம கோதுமை எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ரவை, அதுக்கப்புறம் ஓமம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர், பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கசூரி மேத்தி, சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் கோதுமாவும் நான் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே உப்பெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். இல்லை நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நல்லா சூடான ஆயில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ முதல்ல ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ, அதாவது செமி சாஃப்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பூரிக்கு பண்ணுற மாதிரி நம்ம வந்து நல்ல மாவு பிசைஞ்சிக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் அரிசி மாவும் நெய்யும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது லேயர்ஸுக்காக, கிறிஸ்பியான லேயர்ஸ் வர்றதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். அதை வந்து ஒவ்வொரு லேயர்ஸ் மேடையும் இது தடவுவோம். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு அந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா பசியணும். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாவு தூவிட்டு நம்ம ஒரு நல்ல சர்க்கிள் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு திக்காக இருந்தாலும் ஓகே. அதுக்காக ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மாவு தூவிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இதே மாதிரியே 6லேருந்து 7 சர்க்கிள் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். எப்படி வந்து இவ்வளோ லேயர்ஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கு மேலேயும் நம்ம மாவு தூவிட்டு போடுறோம், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக. ஸோ பாருங்கள், ஒரு 7 லேயர்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயர்ஸ் மேலேயும் அந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ண அந்த நெய்யை வந்து தடவிடணும். இப்படி நீங்கள் வந்து தடவலைன்னா லேயர்ஸ் வந்து வராது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லைனா டீக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது தீபாவளி, பொங்கல், ஹோலி இப்படியெல்லாம் வரும்போது இது வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ தடவினதுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா டைட்டாக வந்து இதை மடிச்சுக்கலாம். இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தப்பு விட்டால் நம்ம அந்த வர்க்கி பொரி பண்ணும்போது லேயர்ஸ் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெய் போய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எண்ணெய். ஸோ அப்போ நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தின்னாக தேய்ச்சாலும் நீங்கள் எண்ணெயை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது மாதிரி எட்ஜஸை வந்து சீல் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப கொஞ்சம் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஈக்குவல் சைஸாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணால் வந்து நல்லா லேயர்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக நல்லா வரும். நீங்கள் பேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா மேலே ஆயில் வந்து தடவிட்டு இல்லை நெய்யை வந்து தடவிட்டு தான் பேக் பண்ணணும்.
ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணலாம் 180 டிகிரியில். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரமாக நான் போடுறேன். இது மாதிரி ஒரு நல்ல சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா திக்காகவே வந்து தேய்ச்சி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வர்க்கி பொரியில் வந்து உங்களுக்கு வேணாம், இது மாதிரி வேணாம் அப்படின்னா இதை தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வேணாம் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் பராத்தா மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். சொல்லப்போனால் ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், நமக்கு எவ்வளோ வந்திருக்கணும், 1.5 கப் மாவு தான் போட்டேன், கோதுமை மாவு. ஸோ நமக்கு வந்து நல்லா ரொம்ப பர்ஃபெக்டான லேயர்ஸோட கூடிய நமக்கு அந்த ரா வெர்க்கி பொரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12 வந்திருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக. இதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போடணும். ஆனால் ரொம்ப சூடான எண்ணெயில் போடக்கூடாது, ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப சூடான எண்ணெயில் போடும்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், கிறிஸ்பினஸ் போயிடும். டைம் ஆக ஆக என்ன ஆகுனா சொதன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் லோவில் வந்து வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப லோ, சூடாக இருக்கணும், லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஆயிலோட அளவு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஹீட்டுன்னு ஒரு டூத் பிக் எடுத்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சத்தம் வரும், அதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மாவு கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் போடும்போது அது மெதுவாக மேலே எழும்பி வரும். நீங்கள் போட்டோன்னே வர்றதெல்லாம் வந்து முறுக்குக்கு பண்ணுறது. ஆனால் வந்து இதுக்கு நம்ம போட்ட உடனே லைட்டாக தான் மேலே வரணும். ஸோ இதை நம்ம கிறிஸ்பியான வர்க்கி பொரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரியே தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ பாருங்கள் லேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தெரியுதுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 மந்த் வரைக்குமே நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே வந்து செஞ்ச உடனே ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டியதில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மைதாவில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அளவுகளும் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 கப் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 வர்க்கி பொரி வரும். ஸோ அதனால் நீங்கள் × 3 × 2 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் மாவெல்லாம் போட்டு இதே அளவில் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இது மைதாவில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரவை ரொம்ப போடணும்னு அவசியமே இல்லை. இந்த ரவை வந்து ப்ரௌன் ஆகிறத தடுக்கும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். இன்கேஸ் ரவை இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது, அதே சமயம் நிறைய லேயர்ஸோட மொறுமொறுன்னு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பதிர்பேனின்னு சொல்லுவோம். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க சிரோட்டி, பதிர்பேனி எல்லாமே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு நல்லா மொறுன்னு ஒரு முறுக்கும். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ அதையுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி முறுக்கு, சாகோ முறுக்கு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு தனியாக நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஃபெஸ்டிவலுக்கும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸில். அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம்.
இந்த உளுந்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம 1/4 கப் வந்து சட்னி கிராம் யூஸ் பண்ணணும். நம்ம சட்னி கரைக்கிற அந்த பொட்டுக்கடலை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொறுமொறுப்பையும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்க ரொம்ப கடினமாகாமல் தடுக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நல்லா சலிச்சுக்கணும். சலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சலிச்சா மட்டும்தான் வந்து முறுக்கு நம்ம செய்யும்போது வெடிக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பட்டர் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்ட பட்டர்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு கரெக்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் போட்டிருக்கேன். இதையும் நம்ம சலிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாவு வாங்கினாலும் நம்ம சலிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி பெரிய தட்டு இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, பெரிய நியூஸ் பேப்பராக. அது மேலே சலிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் போட்டுக்கலாம். ஸோ இதையுமே நம்ம சலிக்கணும். ஸோ இது சலிக்கவெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சலித்து முடிச்சிடலாம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சலிக்கிற தட்டு உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இல்லை உப்பை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து ஓமம், அதாவது அஜ்வைன்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து அதிகமாகும். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் விட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசையணும். உடனே நீங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்து ரன்னியாக போயிடும். இப்போது நான் இடையில கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நான் பிசைய போகிறேன். இதில் முக்கியமானது அந்த முறுக்கு டோ தான். நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிழிஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா டோ வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது வந்து கலர் மாறிவிடும் எண்ணெயில் பொரிக்கும் போது. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி உருளையாக நான் எதுக்கு பிடிச்சி வைக்கிறேன்னா ஈஸியாக வந்து முறுக்கு குழலில் போட்டுட்டு அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவில் வேணாலும் பண்ணலாம். கம்பு, ராகி, சோளம் இது எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது பொரிக்க பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மேலே எண்ணெயை தடவிக்கலாம். இல்லை ஒரு கரண்டி கூட இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே எண்ணெயை தடவிட்டு முறுக்கு குழல்லையும் எண்ணெயை தடவணும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ முறுக்கு டோ வச்சுட்டு நம்ம இது மேலே பிழிய போகிறோம். ஸோ எந்தளவுக்கு சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு கூட அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த ஷேப்பெல்லாம் வந்து பண்ண நமக்கு டைம் இல்லைங்கும்போது டைரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பக்கோடா பண்ணலாம், முள்ளு முறுக்கு பண்ணலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் எண்ணெய் வந்து கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு சொத சொதன்னு ஆகிடும். இது வந்து முறுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான், அது கடையில் பண்ணுவாங்க. நாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயில் சத்தம் அடங்கும். அதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதம்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு போட்டு எடுக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், மீடியம் டு ஹை. அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு. ஸோ இந்த முறுக்கில் நீங்கள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜீரகம், எள், அது மட்டும் இல்லாமல் மிளகாய்த்தூள்,
மிளகுத்தூள் எல்லா மசாலா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். யூசுவலாக வந்து கொத்தமல்லி தூளெல்லாம் போட்டு பண்ணலாம். இதே வந்து நீங்கள் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாமே அரைச்சும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் பண்ண போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுவில் அயன், கால்சியம், போன் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/4 கப் பாதாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வால்நட், முந்திரி, பிஸ்தா, பம்ப்கின் சீட்ஸ், எள்ளு இதெல்லாமே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோட விதைகளை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஆளி விதைன்னு தமிழில் சொல்லுவோம். பாப்பி சீட்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைசியில் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறது நல்லது கூட. இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறினா தான் இந்த ஸ்டீம் போகும், நல்லா அரைப்படும். இப்போது எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் டேட்ஸ் எடுத்துக்கலாம். முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுடுங்க. சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திராட்சை, உலர் திராட்சை வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாயிரும். இதான் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஒன்று நம்ம அப்படியேவும் பிசைஞ்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு 2-3 விதமாக பண்ணலாம். ஒன்று கரகரப்பாக இருக்கும், இல்லை முழுசாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிடலாம். கொக்கோ பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லை கொக்கோ பவுடர்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். இருந்தவங்க நீங்கள் போட்டு பண்ணுங்கள். இதோடையே சேர்த்து ஒரு ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம். ஸோ முதல்ல நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி மிக்ஸ் ஆகும்போது தான் டேஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும். இதுக்கு நெய் தேவைப்படாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் ஷேப்பில் தேவையான அளவு லட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம ரஃபாக கூட பண்ணிக்கலாம். இது லட்டு தானே உங்களுக்கு லட்டு மாதிரி தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார் மாதிரி, அப்படி இல்லை அப்படின்னா சின்ன ஒரு சாக்லேட் மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் டிப் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு மாதிரியான ரெசிபி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிடில் ஈஸ்டில் பண்ணுவாங்க அப்படி. இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு சலாமி மாதிரி பண்ணலாம். நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வந்து இந்த ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட நமக்கு அந்த கையில் ஒட்டாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போவுமே தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கணும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கெல்லாம் தண்ணி பட்டுதுன்னா கொஞ்சம் கெட்டு போக பார்க்கும். அதே சமயம் நம்ம லட்டு பிடிக்கும்போது நீங்கள் கையில் தண்ணியோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பிடிக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக டெய்லி 1 இல்லைன்னா 2 லட்டு இதை கொடுக்கலாம். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். 5 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று உருளைக்கிழங்கு பஜ்ஜியும், 2வது ஆனியன் ட்ரிங்க்ஸும் பண்ண போகிறோம். நார்த் இந்தியாவில் பட்டேட்டா வடான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. இது வந்து க்ரீன் சில்லியோடு எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான மெத்தட்னு சொல்லுவோம். இதில் தேவையான மசாலா பொடி உங்களுக்கு எது பிடிக்குதோ, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, தேவைப்பட்ட கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு விடணும். நான் வந்து சிம்பிளான மசாலா தான் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மசாலாவை முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ரெடி பண்ணி பண்ணலாம். பேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல திக்கான மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பிடிச்சி வைக்கும். ரொம்ப ரன்னி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானதாக தான். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பேக்கிங் சோடா போடலாம், இல்லை போடாமையும் இருக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து கொஞ்சமாக மட்டும் பேக்கிங் சோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.
இவ்வளோ தான், நமக்கு பஜ்ஜி மசாலாலாம் எதுவுமே தேவையே இல்லை. இப்படி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையிலலாம் ஒட்டாது. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நமக்கு அப்படியே நல்லா சூடாக இருக்கும்போது எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் பிரிய பார்க்கும். ஸோ கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம், ஆற வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கையில் வந்து ஒட்டாமல் நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். எப்பவுமே இந்த பட்டேட்டா வடை எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா பொருட்களை ரெடி பண்ணி நல்லா உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் ஈஸியாக நமக்கு போட்டு எடுக்க முடியும். இப்போது அந்த பேட்டரில் போட்டுட்டு நல்லா அந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம், அவன்லேயும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த ரெசிபி நான் வீடியோ போடுறேன். ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. நம்ம சின்ன இதாக வச்சு கொஞ்சமாக ஆயில் வந்து போடும்போது நமக்கு ஒரு 2லேருந்து 3 பால்ஸ் போட்டு எடுக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஈவினிங் குழந்தையில் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக மசாலா ரெடி பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஆயில்லையும் உருளைக்கிழங்கு மசாலா பிரியாது. இவ்வளோ தான். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இதுலேயே நீங்கள் வந்து வேரியேஷன் வேணும்னா பன்னீர், சோயா, மஷ்ரூம், சிஸ்வான் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வெஜிடபிள் போண்டா கூட இப்படி பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணாவே நம்ம 2 ப்ரெட்டு கடையிலையோ இல்லை பன்னு கடையிலையோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை வடா பாவுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் கொடுக்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாண்ட்விச்சுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஸோ இது வந்து க்ரீன் சில்லியை ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டீ கடைகளெல்லாம் வந்து தேங்காய் சட்னியோடு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாவு மீதி இருந்துச்சு. நான் அதுலேயே கொஞ்சம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு ஆனியன் ரிங்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கோ. இன்கேஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு எடுக்கலாம். வாழைக்காய் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் தின்னாக ஸ்லைஸ் போட்டு எடுக்கலாம். பீட்ரூட், தக்காளி எல்லாமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ அந்த பேட்டரை வேஸ்ட் பண்ண வேணான்னா பண்ணலாம். நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது அந்த பேட்டர்லேயே ஃப்ளேவர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒன்றும் போட வேண்டியதில்லை. அப்படியே டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாமே சூடான எண்ணெயில் தான் போட்டு எடுக்கணும். லோ ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, அது நல்லா வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். ஸோ இதுலேயே வந்து காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் போட்டு எடுக்கலாம். கேப்சிகம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பன்னீர், கேப்சிகம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அதிகமாக ஏதாவது பண்ணிட்டீங்க, மாவு மீதி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உடனே அந்த மாவு வச்சுருக்க முடியாது. அதனால் இப்படி போட்டு எடுத்துடலாம். இதோட தயிர் சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் ஃபுல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே. அதில் 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணலாம்.